நம்முடைய உரிமைகள் அத்தனையும் கடந்த அதிமுக ஆட்சியில அத்தனை உரிமைகளை விட்டு கொடுத்திருக்கிறாங்க. நீட் தேர்வு நம்முடைய திமுக ஆட்சி இருந்த வரைக்கும் கலைஞர் தான் தமிழ்நாட்டில இருந்து நுழைவுத் தேர்வு ரத்து செஞ்சார். இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நுழைய விடல. அவங்க இறந்த பிறகு இந்த அடிமைகள் நீட் தேர்வை தொடர்ச்சி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைச்சு இது வரைக்கும் அனிதால ஆரம்பிச்சு அரியலூர் மாவட்டம் அனிதால ஆரம்பிச்சு இந்த வருஷம் சென்னையில குரோம்பேட்டை ஜெகதீஷ் என்ற ஒரு மாணவன் 22 குழந்தைங்க இந்த நீட் தேர்வுக்கு பயந்து இறந்து போயிருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதற்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய கல்வி உரிமையை நாம மீட்க வேண்டும். அதே போல நம்முடைய நிதி உரிமை நமக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறார். வரி பகிர்வு 2014 இருந்து 2023 ஆண்டு வரை தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு வரியாக செலுத்தியது 5 லட்சம் கோடி. ஆனா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு திருப்பி தந்தது எவ்வளவு தெரியுமா? வெறும் 2 லட்சம் கோடி. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இந்த நிலைமைன்னா உத்தரப்பிரதேசம் பாருங்க. உத்தரப்பிரதேசத்துல நம்முடைய பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னா உத்தரப்பிரதேசம் ஒன்றிய அரசுக்கு கொடுத்த வரி 3 லட்சம் கோடி. அதே உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்றிய அரசு திருப்பி தர பணம் 9 லட்சம் கோடி. அதே போல சமீபத்தில் ஜிஎஸ்டி வரியை பகிர்வு பண்ணி கொடுத்தாங்க. தமிழ்நாடு சென்ற வருடம் ஜிஎஸ்டி கொடுத்தது இது வரைக்கும் 24,000 கோடி. ஆனா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுத்தது வெறும் 2,000 கோடி. நம்முடைய நிதி உரிமையை விட்டு கொடுத்திருக்கிறோம், கல்வி உரிமையை விட்டு கொடுத்திருக்கிறோம். இந்த அத்தனை உரிமைகளையும் மீட்பதற்காகத்தான் 2024 மிக மிக முக்கியமான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். தலைவர் சொல்லியிருக்கிறார், இந்தியாவை காப்பாற்றணும்னா நம்முடைய இந்தியாவை காப்பாற்றணும்னா நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும்.